என்னடா இருமுற? என்னாச்சு? சளி பிடிச்சிருக்குமா? உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா. காய்ச்சல் அடிக்குதா பாருமா. ஆமாடா, காய்ச்சல் அடிக்குது, கொதிக்குது. போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா டாக்டர்கிட்ட. ஆஸ்பத்திரிலாம் வேணாம்மா, நீ எனக்கு ரசம் வச்சு கொடு. ரசம் வச்சு கொடுக்கவா? சரி போ, நான் போடுவில. சரி போட்டு தரேன், போ படு போ. என்ன சத்தம்? என்னங்க? புரிஞ்சு போச்சு. புரியுதுங்க, புரியுது. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ணி கொடுக்க? ரசம் வச்சு ரசமா? அரைச்ச ரசம் வையே. அரைச்ச ரசம்னா அரைச்ச ரசம் இல்ல, அது மாதிரி வச்சு அந்த மாதிரி வைக்கணுமா? வச்சு இப்போ துவையல் ஒண்ணு வச்சு விடுறேன். பருப்பு வச்சு தரேன். பட்டை மிளகாய் சரி வச்சு தரேன். ஏம்மா அப்படியே வரட்டி ஒண்ணு போட்டு ரஸ்க் பாக்கெட் வாங்கி. இது ரஸ்க் திங்கிறக்கா உங்களுக்கு காய்ச்சல் வருதா இல்ல காய்ச்சல் வர்றதுனால அது திங்கிறீங்க? காய்ச்சல் வருதுன்னு. சரி போங்க, வாங்கி வைக்கிறேன் போங்க. அவ்வளவுதான். நீ கொன்றுவாங்க 2 நாளைக்கு. இவர் இதை பண்ணும் பாரு. அவன் வந்து இடிச்ச புளி ரசம் வையும்பான், இந்த ஆளு தக்காளி ரசம் வையும்பாங்க. அவ்வளவுதான், நம்ம தாலி அறுத்துருவாங்க இன்னைக்கு. என்னங்க சுடுதண்ணியா? குடிக்கிறதுக்கா? குடிக்கிறது சுடதண்ணி குடிக்கிறதுக்கா? சுடதண்ணி எடுத்துட்டு வரேன். சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அனத்தாம இருங்க. உங்க வயசுக்குலாம் நீங்க அனத்த கூடாது. காய்ச்சல் இன்னைக்கு தான் அடிக்குதா புதுசா? போங்க போய் படுங்க. ஏன் இங்கே உட்காருங்க? என்னங்க ஜூஸ் கொஞ்சம் போட்டு கேப்பேன் நானே. உடம்பு சரியில்லை தானே? உடம்பு சரியில்லைன்னா படு தூங்கணும். போங்க, ரெஸ்ட் எடுக்கணும். பார்க்க கூடாது, டிவி எல்லாம் பார்க்க கூடாது, மேற்கொண்டு காய்ச்சல் வரும். போங்க. நான் இட்லியை வச்சுட்டு தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியா? தக்காளி சட்னியா? சரி பண்ணி தரேன். சாப்பிட்டு படு தூங்கணும். சீரியலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, அவ்வளவுதான் மரியாதை. அடே உனக்கு என்னடா? உனக்கு என்ன? எனக்கு இந்த தொண்டை கரகரப்புக்கு சரி மிளகு மட்டும் நைஸா நச்சு கசாயம் வேணுமா? நான் போட்டு தரேன். போய் எடுத்துட்டு வரேன். போ. சீரியல் பார்க்க கூடாது, இங்கே வரணும். ஏண்டா ஆஸ்பத்திரிக்கு போனாதான் என்ன? ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டேன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கே உடம்பு பழகிடும். சரியாகாத அப்புறமே மாத்திரை போட்டாதான் சரியாகுங்கிற. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாயிரும். ஏன் உசுர வாங்க முடியாதுல்ல? இப்படி இருந்தா நான் ஒரு 4 நாளைக்கு இவங்க சொல்றதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். இந்த நாளைக்கு நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுப்பாங்க. நான் அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு அதுவும் பண்ணி இடிச்சு உள்ள வச்சு இடிக்கிறேன். போ பண்ணி தரேன். போய் படு. போ கண்டதையும் போய் திங்க வேண்டியது உடம்பு சரியில்லைன்னு வந்துடும்.